Okay. Okay, welcome to the English class, all the children. So now the section 2 for the lesson English prose unit 1 ida. Okay, section 2. So continue. Soon the road began to get crowded. Some people were on the dungas and eggers, some in motor cars, all wearing the perfumes, all bursting with the excitement. Soon the road began to get crowded. இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த ரோடு ஃபுல்லாக எப்படின்னா ரொம்ப க்ரௌடடாக ரொம்ப மாறிடுச்சு, ஃபுல்லாகவே க்ரௌடடாக ஆயிடுச்சு. சம் பீப்புள் வேர் ஆன் டங்காஸ் அண்ட் எக்காஸ். டங்காஸ்னால் அப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபீல்டில் ஒரு லைட் கேரியேஜ் ஆஃப் டவுன் பை த ஒன்று ஹார்ஸ், அதாவது ஹார்ஸில் அந்த மாட்டு வண்டி குதிரை வண்டின்னு சொல்லுவாங்களோ, ஒத்த குதிரை வண்டி அந்த மாதிரி டங்காஸ். எக்காஸும் அதே தான். அது கொஞ்சம் ஃபீல்டு எப்படின்னா அதுக்கு முன்னாடி இருந்தது. வீல்ஸ் எல்லாம் கொஞ்சம் இந்த ஸ்ப்ரிங்கு இரும்பு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று அந்த டங்காஸுங்கிறது வந்து அதுக்கப்புறம் எக்காஸுங்கிறது வந்து ஃபுல்லாகவே உட்டனில் இருக்கும். எந்த ஒரு இரும்பு இதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த ஒத்த குதிரை வண்டியில் அவங்கெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. சம் இன் மோட்டார் கார்ஸ், சம்பரின் மோட்டார் பைக்கில் வந்திருக்காங்க. ஆல் வியரிங் பர்ஃப்யூம்னா சென்டெலாம் போட்டு எல்லாருமே சென்ட்லாம் போட்டு அப்படியே பயங்கரமாக வந்திருக்காங்க. ஆல் பர்ஸ்டிங்னா அப்படியே வெடிக்கிறது. பர்ஸ்டிங் வித் எக்ஸைட்மெண்ட், சந்தோஷத்தில் அப்படியே சிரிச்சுட்டு எல்லாம் ரொம்ப அப்படியே பேசிட்டு மகிழ்ச்சியாக போயிட்டுருக்காங்க. த சில்ட்ரன் வேர் எ காம் அண்ட் கண்டென்ட் எ லாட். கண்டென்ட் அப்படியே அமைதியாக. த சில்ட்ரன் வேர் எ காம் அண்ட் அப்படியே அமைதியாக. கண்டென்ட்னா அமைதியாக இருக்குது. லாட் அவங்க மத்தியில் எல்லாம் இவங்க அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஃபார் வில்லேஜ் சில்ட்ரன் எவ்ரிதிங் இன் த டவுன் வாஸ் ஒண்டர்ஃபுல். புதுசாக நம்ம வில்லேஜ்லேருந்து டவுனுக்கு போகிறோம்னா அங்கே பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரு ஒண்டர்ஃபுல், ஆச்சரியமாக அப்படி அதிசயமாக பார்ப்பாங்க வில்லேஜ் சில்ட்ரன்ஸ். அங்கே டவுனுக்கு போகும்போது பில்டிங்ஸு, ஸ்வீட் ஸ்டால்ஸு, டிஃப்ரெண்ட் அதெல்லாம் இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க. தென் whatever caught their eyes, they stood and gaped at it with wonder. கேப்னா ஸ்டேர்டு, கேப்னா ஸ்டேர்டு, அப்படியே உத்து பார்க்குறது, முறைக்கிறது யாருன்னு சொல்லலாம். அது உத்து பார்க்குறாங்க. என்னது? வாட் எவர் காட் தேர் ஐஸ், அவங்க கண்ணில் என்னெல்லாம் படுதோ தே ஸ்டுட், அந்த இடத்தையும் நின்றுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு பொருளையும் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இந்த ஒண்டர் ரொம்ப அதிசயமாக பார்க்குறாங்க. அட் லாஸ்ட் த கேம் இன் டு வியூ. அட் லாஸ்ட் ஃபைனலாக இதுதான் அந்த பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. அவங்க வியூவுக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த பிளேஸ் வந்துட்டாங்க. They were row on the worshippers as far as the eye could see. Newcomers lined themselves behind one already there. They were row up and row worshippers. அப்படியே ரோவாக அப்படியே நிறையா அவங்க அதுக்கு போயிட்டே இருக்காங்க. ஐ குட் சி, அவங்க பார்க்குற வரைக்கும் தூரம் வரைக்கும் அவங்க ஃபுல்லாகவே புதுசாக எல்லாம் நிறையா லைனாக போயிட்டே இருக்காங்க. themselves behind the ones already there. எல்லாத்துக்கு முன்னாடி அப்படி புதுசாக எல்லாருமே தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் நிறைய பேர் ஃபுல்லாகவே அங்கே போயிட்டுருக்காங்க. வொர்ஷிப்பர்ஸ் வணங்குறதுக்கு, அந்த ப்ரே பண்ணுறதுக்கு. The prayer was over. Men embraced each other. Embracedனா நார்மலாக நமக்கு இங்கே வந்து ஹக் பண்ணுறது ரொம்ப எப்படின்னா ஒரு இது மாதிரி. ஆனால் அங்கே டவுன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நார்மலானது. எம்ப்ராஸ்டு அந்த ப்ரேயர் முடிஞ்ச உடனே அவங்க வந்து ஹக் பண்ணிக்குவாங்க. மென் எம்ப்ராஸ்டு ஈச் அதர் ஹக் வித் த ஹேண்ட், 400 2 கையிலும் ஹக் பண்ணிக்குவாங்க. எம்ப்ராஸ்டுனா ஹக் பண்ணுறது. தென் தே டிசெண்டர்னா நம்ம எப்பயும் கீழே போகிறதா வேணும். ஆனால் அந்த இடத்த டிசெண்டர்ட் ஆன் த ஸ்வீட் அண்ட் டாய் ஒண்டர்ஸ் ஸ்டோர்ஸ் லைக் அன் ஆர்மி மூவிங் டு அட்டாக். த ப்ரேயர் முடிஞ்சிருச்சு, அவங்களாம் ஹக் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டாங்க. அடுத்து எங்கே போகிறாங்கன்னா த டிசெண்டர்னா மூவ் ஆகி எங்கே போயிட்டுருக்காங்க? ஆன் த ஸ்வீட் அண்ட் டாய் ஒண்டர்ஸ். அந்த ஸ்வீட் கடையும் டாய் ஒண்டர்ஸும் ஸ்டோர்ஸ் லைக் ஏ ஆர்மி மூவிங் எல்லாமே அதை போய் அட்டாக் வாங்கிறதுக்கு போயிட்டுருக்காங்க நிறைய பேர். தேர் வாஸ் எ மெர்ரி கோ ரவுண்ட். வாட் இஸ் எ மெர்ரி கோ ரவுண்ட்? நிறைய பேர் போயிருப்பீங்க. மெர்ரி கோ ரவுண்ட் ராட்னாதூரி இருக்குல்ல, மெரிகோ ரவுண்டு, அதுதான் மெரிகோ ரவுண்ட். இஸ் த ரிவால்விங் த ரவுண்ட். மெரிகோ ரவுண்ட் வித் உட்டன் எலிஃபண்ட். அந்த ராட்னத்தில் உட்டன் எலிஃபண்ட், அந்த உட்டில் அந்த எலிஃபண்டில் பொம்மை இருக்கும், அது மேலே உட்கார வச்சு சுற்றுவாங்கள்ல, அது ஹார்ஸ் அண்டு கேமல்ஸ், ஒட்டகம், ஹார்ஸ், குதிரை எல்லாத்து மேலேயும் உட்காந்து அப்படி சுற்றிட்டு இருப்பாங்க. மெரிகோ ரவுண்டு. யூ பெய்டு எ 1 பைசே
and they had 25 rounds of fun. ஸோ ஒரு பைசா கொடுத்தீங்கன்னா 25 ரவுண்டு உங்களுடைய விளையாட்டாக அப்படியே சுற்றி காட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முகமது அண்ட் மோசின் and Noore and other boys mounted on horse and camels, mounted climb up. அப்போ உடனே ஹார்ஸ் அண்ட் கேமல்ஸ் இதெல்லாம் போய் ஏறி உட்காந்துட்டாங்க அவங்க சுற்றுறதுக்கு. இதில் மெரிகோ ரவுண்டில் போய் சுற்றுறதுக்கு ஏறி உட்காந்துட்டாங்க. அங்கே யார் யார்? முகமது, மோசின் அண்ட் நூரே அண்ட் அதர் பாய்ஸ் எல்லாருமே போயிட்டு உட்காந்தாங்க. தென் ஹமீத் வாட்ச்டு தெம் ஃப்ரம் a distance. ஹமீதுங்கிறது அங்கே போர் சில்ட்ரன் சொல்லியிருந்தோம்ல, வாட்ச்டு தெம் டிஸ்டன்ஸ் வந்து அது வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆல் ஹி ஹேட் வேர் 3 பைசஸ். ஆல் ஹி ஹேட் வேர் 3 பைசஸ். இவங்கள்ட்ட இருக்கிறது 3 பைசா தான் இருக்குது. ஹி couldn't part with the third of his treasure for a few miserable round. They were soon done with their rides. He couldn't part with the third of his treasure. அதாவது இந்த ஒரு மிசரபிள்னா அன்ஹாப்பி, ஒரு சும்மா ஃபார் ஒரு இந்த சந்தோஷம் இல்லாமல் ஒரு இதுக்கு நான் 3 பைசாவும் செலவு பண்ணுமா அப்படிங்கிறது அவனுடைய மென்டாலிட்டியில் திங்க் பண்ணிங்க. தே வேர் சூன் டன் வித் த ரைட்ஸ். கொஞ்ச நேரத்தில் அவங்கெல்லாம் முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே அவன் சொல்லிக்கிறான், ஆறுதல் படுத்திக்கிறான். தென் இட் வாஸ் டைம் ஃபார் த டாய்ஸ். ஸோ அந்த மெரிகோ ரவுண்டை முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டு எங்கே போகிறாங்கன்னா த டாய்ஸ் ஆஃப்க்கு போகிறாங்க. தேர் வாஸ் எ row stalls on one side with all kind of toys and soldiers and milkmaid, kings and ministers, water carriers and washermen and holy men. ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த ஒவ்வொரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆல் டைப் ஆஃப் டாய்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குன்னா மில்க்மெய்ட் அந்த ஸ்டால்லாம் வச்சுருக்காங்க. மில்க்மெய்ட் பால்காரி மாதிரி, கிங்ஸு அரசர், மினிஸ்டர்ஸு, அப்புறம் வாட்டர் கேரியர், நிறையா வாட்டர் கேரியர் கொண்டு போகிற மாதிரி, வாஷர் உமன் துணி துவைப்பாங்க அந்த பொண்ணு மாதிரி இருக்கிறது, ஹோலி மேன் புனித துறவிகள், அந்த ஃப்ரீஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல துறவிகள், இந்த சரின்னு சொல்லுவாங்க நம்ம இங்கே. ஸோ அதெல்லாம் அவங்கெல்லாம் அந்த பொம்மையெல்லாம் முன்னாடி அந்த டாய்ஸ்லாம் வச்சுருக்காங்க. த நெக்ஸ்ட் பேரா Mahmud bought a policeman in a khaki with a red turban on his head and a gun on his shoulder. மாமூத் என்ன வாங்கினா? மாமூத் பாத்தியா போலீஸ்மேன், ஒரு காக்கி ட்ரெஸ் போட்டிருக்க ஒரு போலீஸ்மேனை வாங்கியிருந்தான். அவன் என்ன பண்ணுறான்? ரெட் டர்பன்னா தலைப்பாகன்னு சொல்லுவாங்க, தலையில் கட்டுவாங்கள்ல டர்பன், அது கட்டியிருக்கான். ஆன் ஹிஸ் ஹெட்டில் கன் வித் ஹிஸ் ஷோல்டர், கன்னு வந்து அப்படியே கையில் ஷோல்டரில் மாட்டியிருக்கான். தென் மோசின் எ வாட்டர் கேரியர். மோசின் என்ன வாங்கினா? ஒரு வாட்டர் கேரியர். வைல் நூரே காட் எ லாயர். நூரேங்கிறது அவங்க வந்து ஒரு லாயர் வாங்கியிருக்காங்க. Those toys cost 2 paise each. ஒவ்வொன்றா 2 பைசே ஈச் ஒன்றும் 2 பைசா. ஹமீத் had only 3 பைசே. ஹமீதுக்கு எத்தனை பைசா இருக்குது? 3 பைசா மட்டும்தான் இருக்குது. How could he buy such expensive toys? எப்படி 2-3 பைசா வச்சுக்கிட்டு அது ஏற்கனவே ஒவ்வொரு டாய்ஸும் 2 பைசா எப்படி எக்ஸ்பென்சிவ் எல்லா டாய்ஸும் வாங்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இஃப் தே ட்ராப்டு அவுட் ஆஃப் ஹிஸ் ஹேண்ட் தே வுட் பி ஸ்மாக்ஸ்டு டு பிட்ஸ். என்ன பண்ணோம்? அவன் என்ன நினைக்கிறான்? இப்போ அவங்க சப்போஸ் அந்த டாய்ஸ் எல்லாம் கீழே போட்டாங்கன்னா அது என்ன பண்ணும்? ஸ்மாஷ்னா ப்ரோக்கு உடஞ்சி போயிடும். அவங்க கையிலேருந்து கீழே விழுந்துச்சுன்னா இந்த டாய்ஸ் எல்லாம் அப்படியே தூளாக உடஞ்சி போயிடும் அப்படின்னு திங்க் பண்ணிக்கிறான். Then if a drop of water fell of them the color would run. அதுக்கப்புறம் அந்த பொம்மை மேலே அந்த டாய்ஸ் மேலே வாட்டர் பட்டுச்சுன்னா அதனுடைய கலர்ஸ் எல்லாமே அப்படியே ஓடி போயிடும், மறைஞ்சி போயிடும் அப்படின்னு யார் திங்க் பண்ணுறா? ஹமீது திங்க் பண்ணிக்கிறான். ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிறது 3 பைசே தான், அவனால் வாங்க முடியாது. ஸோ அவன் இதெல்லாம் திங்க் பண்ணிக்கிறான். பட் he looked at them hungrily and wished he could hold them in his hand for just a moment or two. ஹங்க்ரினா பசியாக இருக்காது, பட் அந்த இடத்துல ஹங்க்ரினா ஒரு ஏக்கத்தோடு அப்படியே அவங்கெல்லாம் வாங்க. இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான்? அவன் வாங்க அந்த பொம்மைலாம் எல்லா பசங்கள்டையும் பொம்மை இருக்குது, பச்சை இவங்ககிட்ட மட்டும் ஒன்றும் இல்லைன்னா ஒரு ஏக்கத்தோடு பார்க்குறான். அவனுக்கு என்ன விஷயம்னா விருப்பப்படுறதான் என்ன, அதை வாங்கி கொஞ்சம் நேரமாவது என்னுடைய கையில் வச்சுருக்கணும், ஒரு கொஞ்சம் நிமிஷம் ஜஸ்ட் எ மூமெண்ட் அந்த டைமில் வச்சுருந்து பார்க்கணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஏக்கத்தோடு தோணுது. ஆஃப்டர் த டாய்ஸ் இட் வாஸ் எ ஸ்வீட்ஸ். ஆஃப்டர் த டாய்ஸ்க்கு அப்புறம் அடுத்து எங்கே போகிறாங்க? ஃபஸ்ட்டு மெரிகோ ரவுண்டு, அடுத்து டாய்ஸு, அடுத்து இப்போ இங்கே
ஸ்வீட் ஸ்டாலுக்கு போகிறாங்க. தென் someone bought sesame seeds, candy and others gulab jamuns and halwa. They smacked their lips with a release. Only Hamid was left out. ஸோ அடுத்தது இதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்வீட் ஸ்டாலுக்கு போகிறாங்க. சம்மோன் பாட் ஏ சீசேம் எள்ளுருண்டை எள்ளுருண்டை மிட்டாயி. தென் அதர் குலாப் ஜாம்ஸ் அண்ட் ஹல்வாலாம் சாப்பிட்டு அப்படி தே ஸ்மாக்குடுக்கும் ஸ்மாஷ்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸ்மாஷ்டுனா ப்ரோக்கு உடஞ்சி போகிறது, உடைக்கிறது, தூரத்தில் உடைக்கிறது. ஸ்மாக்குன்னா அப்படி மில்றது, அப்படி தேர் லிப்ஸு அப்படி வாயில் போட்டு அப்படி ஸ்மாக்னு அப்படி மில்றது சாப்பிட்டீங்களா. ரிலீஸ்னால் அப்படியே வச்சு வரமா அப்படி சாப்பிட்றாங்க, அப்படி அனுபவிக்கிறாங்க. அல்வா இதெல்லாம் குலாப் ஜாம்லாம் போட்டு சாப்பிட்றாங்க. ஒன்லி ஹமீத் வாஸ் லெஃப்ட் அவுட். உடனே அந்த இடத்த விட்டு ஹமீது அவங்களாம் சாப்பிட்றத பார்த்துட்டு இவன் ஹமீதை லெஃப்ட் அந்த இடத்த விட்டு விலகி போயிட்டான். ஸோ தட் இஸ் செக்ஷன் 2 கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் பார்ட் செக்ஷன் 3. தேங்க்யூ.